தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். மணவெளி தொகுதிக்குட்பட்ட ஆண்டியார்பாளையம் பகுதியில் நியாய விலைக் கடையில் தீபாவளி தொகுப்பு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சர்க்கரை, சூரியகாந்தி எண்ணெய், கடலைப்பருப்பு, ரவை, மைதா உள்ளிட்ட பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆண்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் வாழுமுனி, முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜா, மணி, சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஊர் பிரமுகர்கள் சார்பில் சட்டப்பேரவைத் தலைவருக்கு பொன்னாடை பூத்தி வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து புதுக்குப்பம் மற்றும் அபிஷேகப்பாக்கம் பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் தீபாவளி தொகுப்பு பொருட்களை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியில் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வத்தை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஆலோசனையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் புதிய சிமெண்ட் சாலைகள் அமைத்தல் மற்றும் புதிய வாய்க்கால்கள் கட்டுதல், பழைய வாய்க்கால்கள் தூர்வாறுதல், புதிய குடிநீர் குழாய்கள் அமைத்தல், புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்து அதன் மூலம் சுத்தமான தூய்மையான குடிநீர் வழங்குதல் மற்றும் பாதாள கழிவுநீர் தொட்டிகளில் தூர்வாறுதல், அடிக்கடி ஏற்படும் பாதாள கழிவுநீர் குழாய்களில் வரும் அடைப்புகளை உடனுக்குடன் சரி செய்தல், உடைந்த பாதாள கழிவுநீர் தொட்டிகளை புதிதாக கட்டுதல் போன்ற பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். ஆலோசனையின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி, திண்டிவனம், மரக்காணம், வானூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் கனமழை பெய்தது. கனமழையினால் ஏரி, குளங்கள் நிரம்பி வருகின்ற நிலையில் விக்கிரவாண்டி அருகே உள்ள வீடூர் அணையும் நிரம்பி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது. வீடூர் அணையானது 15,800 அடி நீளமும் 37 அடி உயரமும் கொண்டுள்ள இந்த அணையின் நீர்மட்ட பிடிப்பு 32 அடி என்பதால் முழு கொள்ளளவை அணை எட்டியதால் முதற்கட்டமாக 3 மதகுகள் வழியாக நீர் திறக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டன. அணையில் நீர் திறக்கப்பட்டுள்ளதால் சங்கராபரணி ஆற்றின் கரையோர பகுதிகளில் பொம்பூர், கணபதிப்பட்டு, ரெட்டிக்குப்பம், ஆண்டியார்பாளையம் உள்ளிட்ட 18 கிராமங்களுக்கும் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த ஒரு சில இடங்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ச்சியாக வீடூர் அணையில் நீர்வரத்து அதிகரித்த நிலையில் சற்று குறைந்தது. தற்போது வீடூர் அணையில் நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் தற்போது 3வது நாளாக வினாடிக்கு 4,836 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 5,461 கன அடி நீர் 9 மதகுகள் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் வீடூர் அணை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையையொட்டி அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 585 மதிப்புள்ள சர்க்கரை, சமையல் எண்ணெய், ரவை, மைதா உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய தீபாவளி இலவச தொகுப்பை அரசு வழங்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இத்திட்டத்தின் துவக்க நிகழ்ச்சி சமீபத்தில் தட்டாஞ்சாவடி தொகுதி திலாசுப்பேட்டையில் முதல்வரால் தொடங்கி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி இலவச தொகுப்புகள் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஊசுடு தொகுதியைச் சேர்ந்த குருமாம்பேட் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் தீபாவளி இலவச தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் துணைவியார் அன்னபிரபாவதி, சமூக சேவகர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, பாஜக நிர்வாகிகள் பாலகுரு, பிரேம் கார்த்திக், ஐயப்பன், பிரித்திவ்ராஜ், மனோகர், மணிகண்டன், சங்கரதாஸ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் வழிகாட்டுதலின்படி பொதுமக்களின் குறைகள் மற்றும் பிரச்சினைகளை நேரில் கேட்டு தீர்வு காணும் மக்கள் குறை கேட்பு கூட்டம் வாரந்தோறும் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கரிக்கலாம்பாக்கம் புறக்காவல் நிலையத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் முன்னிலையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியிலிருந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களின் குறைகள் மற்றும் பொது பிரச்சினைகளை முன்வைத்தனர். காவல்துறை உயர் அதிகாரிகள் முன்வந்து குறைகளை கேட்டறிந்து அதன் தன்மையை ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர், மங்கலம், காட்டேரிக்குப்பம், திருக்கனூர், திருபுவனை, நெட்டப்பாக்கம், மடுகரை காவல் நிலையங்களின் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வழங்கும் நோக்கில் அவற்றின் முக்கியத்துவத்தை விளக்கினார். இதனை ஒட்டி பொதுமக்களுக்கு புதிய குற்றவியல் சட்டங்கள் பற்றிய துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. மேலும் பொதுமக்களிடமிருந்து செல்போன் தொலைந்தது குறித்த புகாரின் பேரில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு மொத்தம் 2 லட்சம் மதிப்பிலான 10க்கும் மேற்பட்ட செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரியவர்களுக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரி உப்பளம் தொகுதி நேதாஜி நகர் 2 பால்வாடி வீதி வீரன் கோவில் தெரு பகுதியில் கடந்த 20 நாட்களாக பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் மழை நீருடன் கலந்து வீடுகளில் உட்புகுந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அதிமுக மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகனிடம் புகார் தெரிவித்தனர். உடனடியாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். பின்னர் நேதாஜி நகர் பகுதியில் அதிகாரிகளை வரவழைத்து பார்வையிட்டு பாதாள சாக்கடை அடைப்புகளை உடனடியாக சரி செய்தனர். பொதுப்பணித்துறை கழிவுநீர் கோட்ட செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் ஸ்ரீதர், இளநிலை பொறியாளர்கள் பாலாஜி, சங்கர், நேதாஜி நகர் வார்டு கழக செயலாளர் பிரகாஷ், ஞானசேகர், பாஸ்கர், ஜெரார், இமோன் மற்றும் விக்கி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் மற்றும் அகில இந்திய அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சம்மேளனத்துடன் இணைக்கப்பட்ட புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் வாய்க்கூட்டம் அரியாங்குப்பத்தில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை திட்ட அலுவலகம் 3 முன்பு நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்து வரும் 175 அங்கன்வாடி பணியாளர்களுக்கு தொடர்ந்து பணி வழங்க வேண்டும், மீதமுள்ள 443 காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் பணி நியமன அறிவிப்பை மாற்றியமைக்க வேண்டும், நீண்டகால கோரிக்கைகளான உதவியாளர்களுக்கான ஒர்க்கர் பதவி உயர்வு மற்றும் ஒர்க்கர்களுக்கான மேற்பார்வையாளர் பதவி உயர்வு உடனே வழங்க வேண்டும், 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இந்த கூட்டத்திற்கு அங்கன்வாடி சங்க தலைவி ராஜலட்சுமி தலைமை தாங்கினார். சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன், செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், பொது செயலாளர் முனுசாமி, அமைப்பு செயலர் சிவஞானம் ஆகியோர் கடந்த உரையாற்றினர். முன்னதாக 3வது திட்டத்தின் தலைவி மைதிலி தலைமையில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் திட்ட அலுவலகம் முன்பு திரண்டனர். குறைந்த அளவே ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருந்ததால் மனவேதனை அடைந்த மைதிலி திடீரென மயங்கி விழுந்தார். பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் மயங்கி விழுந்த மைதிலி மீட்டு அரியாங்குப்பம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. திட்ட செயலாளர் சத்யா மற்றும் ஊழியர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அசம்பாவிதங்கள் ஏதேனும் நடைபெறாமல் இருக்கும் விதமாக காவல் இன்ஸ்பெக்டர்கள் முருகானந்தம், ஆறுமுகம், கணபதி மற்றும் பெண் காவல்துறையினர் அலுவலகத்தின் முன்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஒரே இடத்துல அவங்களுடைய நம்பிக்கை இருக்கு. நாம் எந்த அளவுக்கு உங்களுடைய ஒற்றுமை நீங்க பாதுகாக்கிறீங்களோ உங்களுக்கான நன்மை எல்லாமே தானா வரையும். நீங்க அரசாங்கம் கூட பார்த்தீங்கன்னு சொல்ல சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் முடிவு எடுக்க முடியும். அதுபோல இந்த
புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகிறது. ஒற்றுமையும் புரட்சி கவிஞரும் என்ற தலைப்பிலான இந்த மாத விழாவுக்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் பேராசிரியர் கோ. பாரதி தலைமை தாங்கினார். விழாவுக்கு செயலர் தொண்டுச்சுடர் வள்ளி, இசைச்சுடர் கிருஷ்ணகுமார், கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், கடலூர் பாவலர்கள் தங்கம் சுதர்சனம், அருள்ஜோதி, மதுரை கலியபெருமாள், மௌத்தார்கன் ராஜாராம் செய்யு, பேச்சாளர் ஜெயந்தி ராஜவேலு, பாவலர் சரசா, தொண்டுச்சுடர் லட்சுமி தேவி, தொண்டுச்சுடர் மீனாட்சி, தேவி கணேஷ், பாவலர் வேல்விழி, சிவக்குழுந்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் முற்றும் அறுத்திரி வேற்றுமை முட்கம்பி என்ற பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் கவிதை வரியை தலைப்பாக கொண்ட ஒற்றுமை நாள் கவியரங்கம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரியை சேர்ந்த 60 கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர். படைப்பாளி ரமேஷ் பைரவி, பாவலர் மதன், பாவலர் பொய்யாது ஏகாம்பரம் ஆகியோர் கவியரங்க ஒருங்கிணைப்பை பணியாற்றினர். முன்னதாக தேசிய விருதாளர் மண்ணாங்கட்டி வரவேற்புரையாற்றினார். நிறைவாக பாவலர் சரஸ்வதி வைத்தியநாதன் நன்றி கூறினார். பருவமழை துவங்கியதைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் விளைவாக திண்டிவனம் கிடங்கல் ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறியதால் நாகலாபுரம் பகுதியில் அமைக்கப்பட்ட தற்காலிக பாலம் சேதமடைந்தது. அதேபோல் வகாப் நகர், மரக்காணம் சாலை, சென்னை திருச்சி புறவழி சாலை உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை வெள்ள நீர் வீடுகள் மற்றும் குடியிருப்புகளுக்குள் புகுந்தது. தற்போது மழை நின்ற நிலையில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளை விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன், திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷ் உள்ளிட்ட காவல்துறையினர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது மழைநீர் வடிய செய்ய வேண்டிய அவசர ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் உள்ளூர் குடியிருப்பு நலசங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடி தொடர்ச்சியான மழையால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது குறித்து ஆலோசனை நடத்தினர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கலந்து ஆலோசித்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் பேசுவதாக காவல் கண்காணிப்பாளர் சரவணன் தெரிவித்தார். நம்ம ஐமேட் ஹாஸ்பிட்டல் சாக்கடை போகுதுல இதே மாதிரி மண்ணை கொட்டி இதோட கண்டினியூட்டி தான் சார். அந்த பைப் ஃபுல்லாக ஐமேட் ஹாஸ்பிட்டல் அது கொஞ்சம் நோட்டி விட்டாச்சுன்னா மண் இதெல்லாம் எடுத்து போட்டாச்சுனாங்க இந்த தண்ணி போய் இங்கே போய் ஜாயிண்ட் ஃப்ரீயாக போய் ஜாயிண்ட் அதில் அதில் போய் சேர்ந்துடும். அதை மட்டும் பண்ணிட்டா போதும். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தான திருக்கோவிலில் கந்தசஷ்டி சூரசம்ஹார பெருவிழா அக்டோபர் 21ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் சுப்பிரமணிய சுவாமி பல்வேறு வாகன சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார். இதன் ஒரு பகுதியாக சிவசுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் விநாயகர் மற்றும் நவ வீரர்களுடன் திருவீதி உலா நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு உட்புறப்பாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவசுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு சென்றனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, உபயதாரர்கள் சுப்பிரமணியன், பாலசுப்பிரமணியன், வைத்தியநாதன், செல்வராசு, அன்பழகன், சரோஜா, ஆறுமுகம், பன்னீர்செல்வம், புனிதபதி, குமரகுரு, கணபதி மற்றும் சிவக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் வி. சிவக்கொழுந்துவிற்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது.
உலக போலியோ தினத்தை முன்னிட்டு ரொட்டேரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈப் சார்பில் போலியோ விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த விழிப்புணர்வு பேரணியை ரொட்டேரியன் வைத்தியநாதன், டாக்டர் உதயகுமார், சீனியர் CMO ஆகியோர் கலந்து கொண்டு இந்த பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். ராஜா தியேட்டர் சிக்னலில் தொடங்கிய இந்த பேரணி நேரு வீதி, காந்தி வீதி, மிஷன் வீதி வழியாக சென்று கடற்கரை சாலை காந்தி திடலில் நிறைவுற்றது. அங்க ரொட்டேரியன் வைத்தியநாதன், டாக்டர் உதயகுமார் போலியோ குறித்து சிறப்புரையாற்றினார். இப்பேரணியில் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பர்வன் பேகம், செயலர் ரொட்டேரியன் விசாலாட்சி, பொருளாளர் ரொட்டேரியன் சுஜாதா, போலியோ சேர்பர்சன் ரொட்டேரியன் குளோதன், மேலும் கோச்சர் ரொட்டேரியன் வழக்கறிஞர் தயாவதி, ரொட்டேரியன் கலா, ரொட்டேரியன் ஸ்டெல்லா ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியை வழிநடத்தினர். கரும்பு புலிகள் ஆதித்யா அறக்கட்டளையின் இளைய மகள் லவ்லீனாவின் முதல் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவை முன்னிட்டு அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் சமூக சேவகியுமான பத்மாவதி மணிகண்டன் இந்த உதவிகளை வழங்கினார். விழாவில் 300 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. 100 நபர்களுக்கு பெட்ஷீட்கள் வழங்கப்பட்டன. 100 நபர்களுக்கு சில்வர் குடம் மற்றும் சில்வர் பாத்திரங்கள், புடவைகள் வழங்கப்பட்டன. 100 நபர்களுக்கு மழை குடை மற்றும் மழை அங்கி வழங்கப்பட்டது. இந்த விழாவில் பொதுமக்கள் கலந்து கொண்டு லவ்லீனாவை வாழ்த்தினர். ஆதித்யா அறக்கட்டளையின் இந்த முயற்சிக்கு பலரும் பாராட்டு தெரிவித்தனர். ஆதித்யா அறக்கட்டளை தொடர்ந்து சமூக சேவைகளில் ஈடுபட்டு வருகிறது. பொதுமக்களுக்கு கல்வி, மருத்துவம் மற்றும் பிற உதவிகளை வழங்கி வருகிறது. மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பெண்கள் முன்னேற்றம் போன்ற பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது. புதுவை பல்கலைக்கழகத்தில் 9,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இங்கே 20க்கும் மேற்பட்ட விடுதிகள் உள்ளது. இதில் சுத்தமான குடிநீர் வழங்க கோரியும், விடுதி உணவகத்தில் தரமான உணவு வழங்க கோரியும், உணவக குழு அமைத்தல், வைஃபை போன்ற பல்வேறு அடிப்படை விஷயங்களை செய்து தர வேண்டி APVP அமைப்பினர் மாணவர்கள் நலத்துறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. பின்பு அந்த துறையில் டீன் மற்றும் பல்கலைக்கழக விடுதி துணை பதிவாளர் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். 1 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தையில் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று விரைவில் செய்து தரப்படும் என்று உறுதியளித்தனர். இந்த போராட்டத்தை பல்கலைக்கழக கிளை தலைவர் தேபானி வழி நடத்தினார். இதில் கிளை செயலாளர் குமார், ஆதித்யா, தேசிய செயற்குழு உறுப்பினர் அர்பித் மற்றும் இதர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் உள்ள கிளை சிறையில் திடீர் சோதனை நடைபெற்றது. சிறைச்சாலை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் பல்வேறு வழக்குகளில் கைதாகி விசாரணை கைதியாக இருந்த நந்தகுமார் என்பவரின் அறையில் அதிர்ச்சி தகவல் வெளிச்சத்திற்கு வந்தது. அவரது அறைக்குள் உள்ள கழிப்பறையில் ஒரு செல்போன், 2 பேட்டரிகள், ஒரு சிம் கார்டு, புகையிலை பொருட்கள் மற்றும் மது பாட்டில்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. இதனை சிறைச்சாலை அதிகாரிகள் பறிமுதல் செய்து காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து நகர காவல்துறையினர் நந்தகுமார் மீது வழக்கு பதிவு செய்து அவருக்கு இப்பொருட்களை வழங்கி உதவியர்கள் யார் என்பதை பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர்.
புதுச்சேரியில் நூதன முறையில் 5 பேரிடம் ரூபாய் 5.3 லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மூலக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஆண் நபர் ஒருவருக்கு RDO இ-சலான் செயலியை மர்ம நபர் ஒருவர் அனுப்பியுள்ளார். இதனை உண்மை என நம்பி அந்த நபர் அவரது செல்போனில் பதிவிறக்கம் செய்து செல்போனில் உள்ள அனைத்துக்கும் அனுமதி வழங்கியுள்ளார். பின்னர் மர்ம நபர் அந்த நபர்களுக்கு தெரியாமல் அவரது பெயரில் ஆன்லைனில் தனிநபர் லோனாக ரூபாய் 13 லட்சத்துக்கு விண்ணப்பித்துள்ளார். இதையடுத்து அவரது வங்கிக் கணக்கிற்கு அந்த பணம் வந்துள்ளது. அதையும் அவருக்கு தெரியாமல் ரூபாய் 4.80 லட்சத்தை மர்ம நபர் எடுத்துள்ளது. மேலும் முதலியார்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவர் லோன் செயலியில் கடன் பெற்று திருப்பி கட்டியுள்ளார். ஆனால் மர்ம நபர் கூடுதலாக பணம் கேட்டு அப்பெண்ணின் புகைப்படத்தை மார்பிங் செய்து மிரட்டியுள்ளார். இதையடுத்து அப்பெண் மர்ம நபருக்கு ரூபாய் 5,000 அனுப்பியுள்ளார். இதேபோல் நயினார் மண்டபத்தை சேர்ந்த ஆண் நபர் ரூபாய் 10,000, ஆலங்குப்பம் சேர்ந்த ஆண் நபர் ரூபாய் 4,500, கதிர்காமத்தை சேர்ந்த ஆண் நபர் ரூபாய் 3,600 என மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்துள்ளனர். அந்த நபர்கள் மொத்தமாக ரூபாய் 5.3 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் சிதிலமுற்ற வடிகால் வசதி, ஆக்கிரமிக்கப்பட்ட சாலைகள், உடைப்பிடித்த குடிநீர், உருத்தெரியாமல் மாறிப்போன நகரமைப்பு, கட்டுப்பாடற்ற போக்குவரத்து நெரிசல் போன்றவைகளால் மக்களின் இயல்பு வாழ்க்கையை சவாலாக உருவாக்கியிருக்கிறது. இதற்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிங்கப்பூர் சென்று அவர் புதுச்சேரியை அதன் பாரம்பரிய வடிவமைப்பு அலுவலகம் குன்றாமல் சிங்கப்பூருக்கு நிகராக ஒரு வளர்ச்சிமிக்க மாநிலமாக மாற்றுவதற்கான விஞ்ஞான ரீதியான ஆலோசனையை நடத்தி முடித்துள்ளார். மேலும் சிங்கப்பூரில் 188 ஆண்டுகள் பழமையான கட்டிடக்கலை மற்றும் திட்டமிடல் நிபுணர்களை சந்தித்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் அந்நாட்டின் சர்வதேச தரம் வாய்ந்த நகர வடிவமைப்பு நிறுவனமான CPG கார்ப்பரேஷன் நிறுவனத்துக்கு நேரில் சென்று பார்வையிட்டு புதுச்சேரி நகரை சிங்கப்பூர் தரத்துக்கு மாற்றுவது குறித்து ஒரு நேர்த்தியான திட்டம் ஒன்றை ஜோஸ் சார்லஸ் மார்டின் சமர்ப்பித்துள்ளார். இத்திட்டத்தின்படி புதுச்சேரியில் வாழ்கின்ற மக்களும் புதுச்சேரிக்கு வந்து செல்கிற சுற்றுலா பயணிகளும் போக்குவரத்து நெரிசலின்றி சாலை வசதியை பயன்படுத்துவதற்கான ஒரு வரைவு திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களிலும் நிலையான நகர்ப்புற மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டை உயர்த்துவதற்கான கூட்டு வழிகளை ஆராய்வதிலும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையிலான நிபுணர் குழு விவாதித்து நாடு திரும்பியுள்ளது. திட்டத்தின் இறுதி வடிவம் முடிவான அன்று முதலே திட்டங்களின் செயல்பாடு நடைமுறைக்கு வரும் என தெரிகிறது. இதன் மூலம் புதுச்சேரி மக்களுக்கு வாழ்வாதாரம், வர்த்தகம், மருத்துவம், போக்குவரத்து, சுற்றுலா, வடிகால் வசதி போன்றவற்றுக்கு உன்னத தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி புரணாங்குப்பம் கிராமத்தில் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முழியான் குளம் புரணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி NGO ஏற்பாட்டில் சில NGOக்கள், கம்பெனிகள் மற்றும் புரணாங்குப்பம் கிராம பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் சீர் செய்து கொண்டிருக்கிறது. இதில் புதுச்சேரி லுமினா டேட்டா மேக்டிக்ஸ் கம்பெனி, ஜெனோ மாறன் பில்டர்ஸ், தங்கம் மணிமாறன் ஏற்பாட்டில் ரூபாய் 20 லட்சம் CSR நிதி வழங்க ஒப்புக்கொண்டு அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் முன்னிலையில், டேட்டா மேட்டிக்ஸ் கம்பெனி துணைத் தலைவர் பியூஷ்குமார், கம்பெனி மேலாளர்கள் மற்றும் HR லித்தியா பிரசாத், ராஜேஷ் ஜேம்ஸ், வெங்கடேசன், பிரதீப் குமார், சத்ய சுருப்பட்டானி, மைக்கேல் இளவரசன், மணிகண்டன் ஆகியோர் முன்னிலையில் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி புரணாங்குப்பம் பனை ஆனந்தன் ஆகியோர் ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் புரணாங்குப்பம் கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கர், முன்னாள் அதிகாரி சுந்தர்ராசு, திருப்பணிக்குழு தலைவர் முருகேசன், கட்டிட பொறியாளர் புருஷோத்தமன், அரியாங்குப்பம் கொம்யூன் JE சரஸ்வதி மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புரணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி தன்னார்வலர்கள் செய்திருந்தனர். அக்டோபர் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் பெய்த கனமழையால் திருப்பட்டினம், போலகம், புதுக்காரணை பகுதியில் முத்துப்பாண்டி அம்மாளின் வீட்டின் சுற்றுச்சுவர் மீது இடி விழுந்தது. சம்பவத்திற்கு பிறகு அந்த இடத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரில் பார்வையிட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் 4 நாட்கள் கடந்தும் அரசு துறை சார்பில் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தொகுதி தலைவர் மணிவாரன் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் சம்பவ இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட முத்துப்பாண்டி அம்மாளை சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் அவருக்கு ரூபாய் 10,000 நிதியுதவி வழங்கினார். இந்நிகழ்வில் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் குமாரவேல், தொகுதி பொதுச் செயலாளர்கள் ஆறுமுகம், மனோ சதீஷ், பாஜக பிரமுகர் நாகத்தோப்பு கந்தகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
மேலும் பாதிக்கப்பட்ட வீட்டின் விவரத்தை உடனடியாக வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்ததுடன் சம்பவ இடத்தை பார்வையிட்டு தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளனர். மணவெளி தொகுதியின் முக்கிய பிரமுகரும் தொழிலதிபரும் சமூக ஆர்வலருமான ராமு தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் தீபாவளி பரிசு பொருட்களை வழங்கி வருகிறார். அந்த வகையில் மணவெளி பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு தீபாவளி பரிசு பொருட்களாக ஹாட்பாக்ஸ் மற்றும் சர்க்கரை ஆகியவற்றை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அவரது ஆதரவாளர்கள் பலர் உடனிருந்தனர். உலக போலியோ தினத்தை முன்னிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி அகரம் சார்பில் ஜி.கே. வித்யாலயா பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் ரோட்டரி கிளப்பின் மாவட்ட போலியோ விழிப்புணர்வு குழுவின் தலைவர் சபரிராஜன் சிறப்புரை வழங்கி போலியோ ஒழிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். நிகழ்விற்கு ரோட்டரி கிளப்பின் தலைவர் ராகினி சீனிவாஸ் முன்னிலை வகித்தார். கனிக்குரல் பொம்மலாட்ட குழுவினர் மூலம் விழிப்புணர்வு பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பொம்மலாட்டத்தை நல்லாசிரியர் வளர்மதி முருகன் நடத்தினார். ஆசிரியர்கள் நல்லாசிரியர் மோகன்ராஜ் மற்றும் ஆசிரியர் நளினி ஆகியோர் பங்கேற்றனர். விழாவின் அனைத்து ஏற்பாடுகளையும் ஜி.கே. வித்யாலயா பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு நிதியுதவி பெறும் பள்ளியான ஃபாத்திமா மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்த 47 ஆசிரியர்கள் பணி ஓய்வு பெற்றனர். இவர்களுக்கு 95% அரசும் 5% அரசு நிதியுதவி பெறும் பள்ளி நிர்வாகமும் பென்ஷன் வழங்க வேண்டும் என்று விதிமுறை உள்ளது. இந்நிலையில் 95% பென்ஷன் தொகையை அரசு வழங்கி வரும் நிலையில் 5% பென்ஷன் தொகையை அரசு நிதியுதவி பெறும் பள்ளி வழங்காமல் மறுத்து நீதிமன்றம் சென்றது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் 5% பென்ஷன் வழங்க வேண்டும் என்று 2023 உத்தரவிட்டது. ஆனால் நீதிமன்ற உத்தரவின்படி அரசு நிதி உதவி பெறும் பள்ளி 5% பென்ஷன் தொகையை வழங்காததால் 95% வழங்காமல் அரசும் நிறுத்திவிட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பென்ஷனர்கள் சங்க தலைவர் மார்ட்டின் கென்னடி, நீதிமன்ற உத்தரவின்படி அரசு நிதியுதவி பெறும் பள்ளி 5% பென்ஷன் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். ஏற்கனவே அரசு வழங்கி வந்த 95% பென்ஷன் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்ற 28ஆம் தேதி கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டமும், நவம்பர் 4ஆம் தேதி ஃபாத்திமா மேல்நிலைப் பள்ளியை முற்றுகையிடும் போராட்டமும், இதனை அடுத்து 8ஆம் தேதி பேராயர் இல்லம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்தனர். செய்தியாளர் சந்திப்பின் போது சங்க நிர்வாகிகள் ஆல்பர்ட் மார்ட்டின், சின்னப்பன், ஜோசப், வேணு, அழகிரி, தாஸ் மற்றும் ராஜாராம் ஆகியோர் உடனிருந்தனர். அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளை பொறுத்தவரை 95% பென்ஷன் மற்றும் ஊதியம் இரண்டுக்கும் அரசும் 5% நிர்வாகம் தர வேண்டும் என்பது விதி. இதை வற்புறுத்தி இதை ஆதரித்து 2 சென்னை உயர்நீதிமன்ற வழக்குகள் 2 வழக்குகள் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. 5% பென்ஷனை நிர்வாகங்கள் கட்ட வேண்டும் என்று, அதை வாங்கி கட்ட வேண்டிய பொறுப்பு கல்வித்துறைக்கு இருக்கிறது என்று. ஆனால் 2 வருடங்களாக அந்த ஃபாத்திமா மேல்நிலை பள்ளியை தவிர மற்ற பள்ளிகள் எல்லாம் கட்டிவிட்டன. ஃபாத்திமா மேல்நிலை பள்ளியை பொறுத்தவரை 5% பணத்தை கட்டுவதற்கு அவங்க தயாராக இல்லை. கல்வித்துறையும் கல்வித்துறையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அதிகாரியும் மேலிருந்து கீழ் வரை ஒருவரும் பென்ஷனர்களை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் இந்த 5% பணத்தை வாங்கி கட்டுவதற்கு எந்த முயற்சியும் செய்யாமல் 2 வருடங்களாக நாங்கள் பென்ஷன் இல்லாமல் கஷ்டப்பட்டு வருகிறோம். இந்த நிலையில் நாங்கள் கல்வித்துறைக்கும் முதல்வருக்கும் கல்வித்துறை அமைச்சருக்கும் கவர்னர் அவர்களுக்கும் வைக்கின்ற கோரிக்கை, கோர்ட்டு உத்தரவுப்படி நிர்வாகத்திடமிருந்து 5% பணத்தை வாங்கி எங்களுக்கு 100% பென்ஷனை கடந்த 2 வருடங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 100% பென்ஷனை வழங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால், நிர்வாகத்திடம் வாங்க தாமதமாகிறது என்றால் அரசாங்கம் தரக்கூடிய 95% பணத்தையாவது எங்களுக்கு தந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் வயதானவர்கள், வயது முதிர்ந்த பென்ஷனர்கள்,
ஏறக்குறைய 47 பேர் இந்த பென்ஷன் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களில் 15 பேர் ஃபேமிலி பென்ஷன் வாங்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். மருத்துவ செலவு பல்வேறு செலவுகள் இருக்கின்றன. எதையும் சந்திக்க முடியாமல் மிகுந்த துன்பத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். எனவே உடனடியாக எங்களுடைய பென்ஷனை விடுவிக்க அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட கண்ணகி ஹைமா சந்திப்பு அருகே மர்ம நபர் ஒருவர் மதுபோதையில் அவ்வழியாக செல்லும் பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மர்ம நபரை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் வில்லியனூரை சேர்ந்த ஜெயக்குமார் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.